இன்றைக்கி நாங்கள் எந்தெந்த காலேஜ் ஏறி இறங்கணும் தான் பார்க்க போகிறோம். நேற்று எல்லாருக்குமே 12th ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு போய் காலேஜ் அப்ளிகேஷன் போட்டுடலான்ட்டு இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு என் தம்பி இன்றைக்கி போகலான்னு சொன்னான். சரின்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்தா செம மழை. எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அதே டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அங்கே போகலாமே ஜேபிஆர் தான் போயிருந்தோம். பார்க்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அங்கே போய் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என் தம்பியோட ரியாக்ஷனை பாருங்களேன். என்னடாச்சு சேர போறியா? இல்ல கம்பல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. ரொம்ப சிக்கமாக அவனுக்கு அந்த காலேஜ் செட் ஆகல. சரி நெக்ஸ்ட் வேறு எந்த காலேஜ் போகலான்னு போனப்போ தான் ஹிந்துஸ்தான். இங்கே ஆல்ரெடி வந்திருக்கோம். இதுதான் அவனோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தானே, ஹிந்துஸ்தானில் தான் சேருவேன் அப்படின்ட்டு. அங்கே போனது மோர்லாம் கொடுத்து நல்ல ராஜ மரியாதைலாம் பண்ணாங்க. பட் ஆனால் அங்கே எங்களுக்கு ஃபீஸ் செட் ஆகலன்ற காரணத்தினால் வந்துட்டோம். அடுத்து நாங்கள் 3ஆவதாக போன காலேஜ் சைவட். இது நான் படித்த காலேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கேயே ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிக்கூடான்னு. என் பேச்சை கேட்கல. அதுக்கப்புறமா 3ஆவதாக போயிட்டு அப்ளிகேஷன்லாம் பார்த்து செட் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் அது ஒரு ட்விஸ்ட்டில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்ட்டு நாங்கள் சாப்பிட தான் போகணும். ஏன்னா காலையிலேருந்து சுற்றி கிட்டத்தட்ட நான் சாப்பிடவே 3 மணி ஆகிடுச்சு. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் எந்த காலேஜுமே நாங்கள் ஒருபடியாக அப்ளிகேஷன் போடல. நெக்ஸ்ட் மண்டே தான் போகிறோம்.